இணை இயக்குனர் முருகன் அவர்களுக்கு பிரபாகர் அவர்கள் பொன்னாடி உதவி இயக்குனர் கணேஷ்குமார் அவர்களுக்கு ஏகம்பவானன் பொன்னாடி பற்றுவார்கள். இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ண நன்னாரி அவர்களுக்கு நம்பிராஜன் அவர்கள் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த பேய் படம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படம். அது முக்கியமாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் இதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. நிறைய நமக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சோடனே ஒரு கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த படமாக தான் ஜெயிக்கலாம். அதுக்கு பேய் படம்னு நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பேய் படமா இல்லை ஜென்மங்களை கடந்த ஒரு படமானே நமக்கு தெரியாது. அதை தொடர்ந்து 1000 ஜென்மங்கள், அரண்மனை, சந்திரமுகி, எத்தனையோ படங்கள். இது எல்லாமே நமக்கு ஒரு லிசா வரைக்குமே ஒரு லேண்ட்ஸ்கேடாகவே இருக்கு. நமக்கு இந்த ஐடியாலஜில தான் இன்னைக்கு காஞ்சனா வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் நம்ம சமீப காலத்துல பேய் படங்கள் ரொம்ப பெரிய வெற்றியை பெருது அப்படின்னு சொன்னா அந்த காஞ்சன் மாதிரி படங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தன்னை வந்து நாலேஜோட அப்டேட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் சவுண்டோட வந்து அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேயை காமிக்காம பேயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கேண்டிட் கேமரா, நம்ம சிசிடிவி இருக்குல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேரானாமல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு படம் கேமரா ஸ்டடியா இருக்கு. அங்க என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே ஒரு டைரக்டர் காமிச்சு கோடிக்கணக்கில் இருந்தாங்க ஹாலிவுட்ல. அதனுடைய பார்ட் 2 வந்துச்சு. காஞ்சூரின் அதனுடைய பார்ட் 2, 3, நன்னன் வந்து இப்போ அடுத்தது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சவுண்டான ஒரு டெக்னிக்கலா நம்ம சவுண்டா இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு பேய் படம் பண்றப்போ அந்த கண்டென்ட்டும் கான்செப்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அவர் வந்து ராகவா லாரன்ஸ் இருக்காரு நடிகர். படங்கள் அவர் கூட இருந்த அந்த அனுபவங்கள் அதை வச்சு தயாரிப்பாளர் வந்து அணுகி ஒரு 10 வருட போராட்டத்திற்கு பிறகு அதே தயாரிப்பாளர் 10 வருஷம் அப்ரோச் பண்ணி இந்த கண்டென்ட்டை சொல்லி ஓகே பண்ணி அதுக்கப்புறம் படம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சரியாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து டெஃபினட்டா இன்னும் பெரிய ரேஞ்சில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த படம் முந்தா நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட சேர்ந்து ஒரு 6-7 படம் வந்துருக்குது. எந்த படமே இன்னைக்கு திரையரங்கத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. அதை பத்தி பேசி டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஒரு விஷயம் மட்டும், ஒரு ப்ரொடியூசர் மினிமம் கேரண்டியோட படம் பண்றாருன்னா அதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கு. ஓடிடி இருக்கு, சேட்டலைட் இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, நிறைய வழி இருக்கு பிசினஸ் பண்றதுக்கு. வழி இல்லாமலாம் இல்லை. ஈவன் தான் நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணோம். 12 படம் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. 12 டேரக்டரும் வந்து 12 கான்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா வீரியமா நம்ம இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனை நான் அப்போ தான் பார்த்தேன். ஸோ ஐ ஈகர்லி வெயிட்டிங் டு see the next attempt. அடுத்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் நடக்க போகுது. அதில் என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படம் பண்றப்போ அதையும் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு டெக்னிக்கலா இதை விட என்ன சவுண்டா எப்படி பண்றது, கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அதே சமயம் வந்து ஜனரஞ்சகம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து இயக்குனர் வந்து ரொம்ப அழகா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்ஃபில்லாவே பண்ணிட்டாரு. அந்த போலீஸ் உமன் கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஸ்டைலிஷா பண்ணிட்டீங்க. அதெல்லாமே நல்லா இருக்கு. நம்ம எதிர்பாராத அதுல ஒரு டெஸ்ட் இருக்கு. ஈஸி உமனைசர். ஸோ அவன் வந்து அந்த போலீஸே ட்ரை பண்றான் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நல்ல கான்செப்ட் தான். இன்னும் கூட நல்லா ட்ரை பண்ணிட்டோம்னா இது பெரிய லெவலில் போயிருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நீங்க நிறைய இயக்கணும் அப்படின்னு இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். அவர் வந்து திருவண்ணாமலையிலேயே அங்கேயே ஒரு பெரிய பிக் ஷாட்டா இருந்தவர். இவர் அப்ரோச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் படம் வேணாம்னு சொன்னவர் ஒரு கண்டென்ட்டை கேட்டுட்டு நான் இந்த படத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமே நமக்கு போதுமானது தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கிடைச்சிடும். இந்த டைரக்டர் கூட இந்த கண்டென்ட் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏற்கனவே எடுத்து காமிச்சிட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில நிறைக்குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் இந்த வணிக ரீதியான ஒரு வியாபார ரீதியான இந்த சினிமாவில் வந்து ஒரு படம் பண்றதுங்கிறது மாய சாதனையா இருக்கு. அதனால இது போன்ற படங்கள் சின்ன பட்ஜெட்ல இன்னும் நிறைய வரணும், புதிய ப்ரொடியூசர்கள் வரணும் அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறேன்.